ஒரு அமெரிக்கன். அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் வந்து ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு அந்த புக்குடைய பெயர். தமிழாக்கம் அந்த புக் வந்து அப்படியே தமிழில் எல்லா பக்கமும் கிடைக்குதுங்க. நீங்கள் ஊர்களில் எல்லா ஊர்களையும் கிடைக்குது. மதுரை மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் கூட கிடைக்குதுங்க. ஸோ மதுரை மாதிரி சின்ன ஊர்னா மதுரை பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஊர்கள். உடனே மதுரையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன எங்கள் ஊர் சின்னதான்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா நான் இது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சப்ஜெக்ட் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் போகாத ஒரு கான்சன்ட்ரேஷனு அது எப்படி நீங்கள் மதுரையே சின்ன ஊருன்னு சொல்லலாம்? நம்ம எப்போவுமே நம்மளுடைய பிரெயின் அப்படி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? பாசிட்டிவாக பேசுகிற இடத்துக்கு போகிறத விட நெகட்டிவாக பேசினா டக்குன்னு போயிடும். இப்போ நிறைய நேரத்தில் உங்களை அப்பப்போ சிரிக்க வைக்கிறது காரணம் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் ஏதோ டைவர்ட் ஆகி போகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. டைவர்ட் ஆகி போனாலும் திரும்பி எங்கே வந்து நிற்கணும்னு தெரியும். எனக்கு வேணுங்கிறது இங்கே இருக்கிற யாரும் எல்லாரும் 100% உங்களுடைய கவனம் இங்கே இருக்கணுங்கிறக்காக தான். 45 நிமிஷத்துக்கு மேலே கவனம் வைக்க முடியாது. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி எல்லாம் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கே 45 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியாதுன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதுக்காக சொல்ல வரேன். ஸோ ராபர்ட் கியோசாகி ஒன் ஆஃப் த டாப் ஆத்தர்ஸ் இன் வேர்ல்டுங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதிலே அவரே பதிலும் சொல்லியிருக்காரு. அந்த கேள்வி என்னன்னா, ஏதோ அவர் கேட்ட கேள்வி இல்லை, தினம் தினம் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது கேட்குற கேள்வி தான். அட பணம் இருக்கிறவனுக்கு தாண்டா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, கஷ்டப்படுறவனுக்கு கஷ்டம் தாண்டா சேர்ந்துக்கிட்டே இருக்கு. சொல்கிறோமா இல்லையா? கேட்டிருக்கோமா இல்லையா? அவர் அதையும் கேட்டிருக்காரு. ஏன் பணக்காரங்க மட்டும் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க? வை ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் ரிமைன்ஸ் புவர்? ஏன் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்காங்க? ஏன் பணக்காரங்க மட்டும் மேலும் 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 பணக்காரங்க ஆகிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் வடிவத்தில் கொடுத்துருக்காரு. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், பணக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்காருங்க. ஏழைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏழைகளுக்கு வருமானம் இருக்குது. வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவான வருமானம் தான் இருக்கும். அதனால தான் அவங்களை ஏழைகள்னே சொல்கிறோம். ஸோ இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வர்ற வருமானத்தை அவங்க அப்படியே செலவு பண்ணிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட மிச்சம் ஒன்றும் இருக்காது. ஸோ ஏழைகள் வர்ற பணத்தை அப்படியே செலவு பண்ணிடுவாங்க, மிச்சம் ஒன்றும் இருக்காது, ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பாங்க. மிடில் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்கும், ஆனால் அவங்க வருமானம் வந்து கொஞ்சம் ஏழைகளோட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அவங்க மிடில் கிளாஸ். ஸோ ஏழைகளோட கொஞ்சம் அதிகமான வருமானம் இருக்கும், ஆனால் செலவு ஒன்று ஏழைகளோட ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க. ஓரளவு கொஞ்சமாக தான் ஜாஸ்தி பண்ணுவாங்களே தவிர மோரார்லெஸ் அவங்க 2 பேர்த்தோட அவங்களுக்கும் சொந்த வீடு இருக்காது, இவங்களுக்கும் சொந்த வீடு இருக்காது, அவங்களுக்கு வீட்டு வாடகை இவங்களுக்கு வீட்டு வாடகை, மோரார்லெஸ் எல்லா செலவுகளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் இருக்கும், அவங்களும் செலவு பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் அதிக வருமானம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொஞ்சம் இருக்கிற அதிக வருமானத்தில் மிச்சம் இருக்கிற பணத்தில் நம்மகிட்ட தான் பணம் கொஞ்சம் மிச்சம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்கிடுவாங்க. கிரெடிட் கார்டை வாங்கிட்டு இஎம்ஐயில் மொபைல் ஃபோன் வாங்குவாங்க, இஎம்ஐயில் டெலிவிஷன் வாங்குவாங்க, இஎம்ஐயில் போய் ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க, இஎம்ஐயில் போய் 2 வீலர் வாங்குவாங்க. ஸோ நம்மகிட்ட பணம் இருக்குது, கொஞ்சம் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பணத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் லயபிலிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க, கடன்களை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கடன்கள் மூலமாக அவங்க மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து கீழே இறங்கி ஏழைகளாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கோ தவிர மேலே போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாருங்க. இதுவே பணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்குது, எக்கச்சக்கமாக வருமானம் இருக்குது, அதனால தான் அவங்கள வந்து பணக்காரங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பணக்காரங்க அவங்களுக்கு வர்ற வருமானத்தில் செலவு பண்ணுறாங்க. என்ன தான் அதிகமாக செலவு பண்ணாலும் அவங்ககிட்ட நிறைய பணம் மிச்சமாக இருக்கும். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தில் அசட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அசட்ஸ்னால் ஒரு வீடு வாங்கி வாடகை கொடுப்பாங்க, இல்லை இன்னொரு தொழில் ஒரு தொழில் வாங்கி தொழிலை ரன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வண்டி வாங்கி வாடகை கொடுப்பாங்க, அசட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அசட்ஸ் மூலமாக மேலும் அவர்களுக்கு வருமானம் வரும். ஸோ ஏழைகள் வர்ற பணத்தை செலவு பண்ணிட்டு ஏழைகளாகவே இருப்பாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் வர்ற பணம் வந்து செலவு பண்ணது போக மிச்சம் இருக்கிறத கடன்கள் லயபிலிட்டிஸை கிரியேட் பண்ணுவாங்க. பணக்காரங்க அசட்ஸை கிரியேட் பண்ணி அந்த அசட்ஸ் மூலமாக மேலும் 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 அவர்களுக்கு வருமானத்தை கிரியேட் பண்ணி விடுவாங்க. ஸோ இன் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழைகள் பணத்துக்காக வேலை பார்க்குறாங்க, அதுவே பணக்காரங்களுக்கு பணம் அவங்களுக்காக வேலை பார்க்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன ஆப்ஷன்? நம்ம அல்டிமேட்டாக இங்கே வந்து உட்கார்ந்தது காரணம் என்ன, டிரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் எடுத்தது காரணம் என்னன்னா, லைஃப்பில் இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு கட்டம் மேலே போகணும், வாழ்க்கையில் மற்றவங்க அனுபவிக்கிற வாழ்க்கையை நம்மளும் அனுபவிக்கணும், நம்மளுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் தான் காரணம். கரெக்டுங்களா? சரி, அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் தான் இருக்குது? அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்று, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஓவர் டைம் வேலை பார்க்கலாம். இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் வேலையே இருக்குமா இல்லையாங்கிற கேள்விக்குறியில் இருக்குது. இனி எங்கே போய் ஓவர் டைம் வேலை பார்க்குறது? எல்லாத்துக்கும் வேலை போய்கிட்டு இருக்கு. அப்போ ஓவர் டைம் வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அடுத்தது 2வது, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன? வாங்குறதுக்கு ஆள் இல்லை, வாங்குறதுக்கு யார்கிட்டையும் பணம் இல்லை.
ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு சரியான பிஸ்னஸ் கிடையாது. சரி, மூணாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். இது உண்மையாகவே நல்ல பிஸ்னஸ். ஏன்னா எல்லா மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் சுச்சுவேஷன் எல்லா கம்பெனியோட ஷேரோட விலையும் இறங்குது. இந்த நேரத்தில் உங்ககிட்ட பணம் இருந்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த தொழில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா விட்டு போயிருக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பெரிய ஆளாலாம் ஆகலாம். வாய்ப்பு இருக்கா? இன்னொரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு புக் எழுதலாம், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகலாம், பாட்டு பாடலாம். நீங்கள் பாடுவீங்க, கேட்குறதுக்கு எங்களால் முடியாது. ஸோ இந்த வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு இருக்குது? ரொம்ப கம்மி இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நான் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போய் பஸ் விட்டு ட்ரெயின் விட்டு இறங்குறவங்க மட்டும் எவ்வளோ பேர் தெரியுமா? 1,00,000 பேர். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, சினிமா கனவோட நானும் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன்னு சொல்லி கால் எடுத்து வைக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் சென்னைக்குள்ள 1,00,000 பேர். எத்தனை சூப்பர் ஸ்டார் இருக்காங்க? ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு தலை தான், ஒரே ஒரு தளபதி தான், ஒரே ஒரு உலக நாயகன் தான். ஆனால் அந்த மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் 1,00,000 போய் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு புக் எழுதுறதோ இல்லை பாட்டு பாடுறதோ நடிக்கிறதோ ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறதோங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு 100ல் 1%, 0.5% பீப்புள்னால செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அது எல்லாருக்கும் ஒத்து வருமா? ஒத்து வராது. 5வது வாய்ப்பு தான் ஒரே ஒரு வாய்ப்பு, பி இன் யுவர் ஓன் பிஸ்னஸ். சொந்த தொழில் செய்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இது இந்த கொரோனா பீரியட், கோவிட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 8-10 நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ரோக்ராமில், ஒரு ஜூமில் ஆன்லைன் ப்ரோக்ராமில் நான் பேசினேன். அப்போ நான் பேசும்போது சொன்னேன், இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஃபோர்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எந்த குழந்தையும் நான் காலையில் எழுந்திரிச்சுன்னா வேகமாக பல்லு விளக்கி குளிச்சுட்டு ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சந்தோஷமாக எந்த குழந்தையும் போகிறதில்ல. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது தான் சந்தோஷம் இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது எந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம் இருக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க விருப்பப்பட்டு யாரும் போகலை, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பெற்றவங்க போக சொல்கிறாங்க. போ ஸ்கூலுக்கு போ, படி, அப்போ தான் பெருசாக ஆக முடியும், அப்படி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ்ட் எஜுகேஷன். அது மாதிரி ஃபோர்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். வேற வழியே இல்லை, நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக போகுதுன்னு சொல்லி இப்போ இல்லைங்க, ஒரு 10 கோவிட் ஸ்டார்ட் ஆகி 10 நாள் முடிவில் நான் சொன்னேன். அதை விட்னஸ் பண்ண போகிறீங்க, எல்லாரும் விட்னஸ் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் அது விட்னஸ் பண்ணும் பொழுது ஆமாம் அன்னைக்கே சொன்னாருன்னு சொல்லி சொல்லாதீங்க. அன்னைக்கு சொல்லும் பொழுது கரெக்டாக சொன்னாரா இன்னைக்கு அதனால் என் வாழ்க்கை தர மாறுச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இறங்குங்க இன்னைக்கு. புரியுதுங்களா? அப்போ பி இன் யுவர் ஓன் பிஸ்னஸ். கணக்கெடுப்பில் என்ன சார் சொன்னாங்க? 1993 இங்க் மேகசினில் வந்த கணக்கெடுப்பு படி என்ன சொன்னாங்க? அதாவது பணமும் நேரமும் இருக்கக்கூடிய 74% பேர் எங்கிருந்து உருவானாங்க? அவங்க சொந்த தொழில் செய்வதன் மூலமாக தான் உருவானாங்க. ஸ்லைட் பார்த்தோமா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அப்போ சொந்த தொழில் செய்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கோ தவிர வேலைக்கு போகிறனாலையோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறனாலையோ எல்லாம் வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ த ஸ்மார்ட் வே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பி இன் யுவர் ஓன் பிஸ்னஸ். Subscribe, like and share, press bell icon to get more videos like this.